வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ பாருங்கள், நம்ம தயிர் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தயிர் வடைக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 300 கிராம் உளுந்து நான் ஊற வச்சுருக்கேன். 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் வரைக்கும் ஊற வைக்கலாம். நம்ம வடைக்கு ஊற வைக்கிறது எப்பவுமே வடைக்கு 1 ஹவர் இல்லைன்னா 2 ஹவர், 1லேருந்து 2 ஹவருக்குள்ளே. அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா எண்ணெய் குடிச்சிடும். இது நான் ஊற வச்சு 2 ஹவர் ஆகுது. பச்சரிசி 100 கிராம். ஏன்னா கொஞ்சம் வடை ஹார்டாக இருந்தால் தான் நம்ம தயிரில் ஊற வைக்கும் போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் 1 வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, இஞ்சி ஒரு 3 பீஸு, கொத்தமல்லி தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 300 கிராம் தயிர், கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, எண்ணெய் தேவையான அளவு, பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். இப்போ நம்ம தயிர் வடைக்கு இந்த அரிசியை ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அரிசியில் இந்த அளவு தண்ணி இருக்குது, இதோடவே நம்ம போட்டுருவோம். இப்போ இந்த அளவு கொருன்னு அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு அரிசியை. பாருங்கள், உளுந்தில் இந்த அளவு தான் தண்ணி இருக்குது. இந்த உளுந்தை நம்ம இப்போ இப்படியே போட்டுடலாம். இதில் ஏற்கனவே கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுருக்கோம், இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சுத்தலானா மட்டும் விட்டால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ திக்காக இருக்குது. திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா முதல்லையே தண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா வடைக்கு தண்ணி ஆகிடும். அதனால் மிக்சியில் அரைக்கும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவு அடுத்து நம்ம தண்ணி விட்டால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். நம்ம வடை மாவு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாம். தயிர் வடைக்கு நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க, பிடிக்காட்டி போட தேவையில்லை. சில தயிர் வடை நம்ம வெங்காயம் போடாமல் பண்ணுவாங்க. கொஞ்சம் வெங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாவும் இதில் போட்டுக்கலாம். இஞ்சி நம்ம இப்படி திருவி போட்டுக்கலாம். மாவுலையே அரைக்கிறதுனாலும் இஞ்சியை போட்டு அரைச்சிடலாம், இல்லாட்டி இந்த மாதிரி திருவி போட்டுக்கோங்க. இல்லைனா நம்ம சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி கூட போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துருவோம். இப்போ நம்ம தயிர் வடை செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்கள், நம்ம வடை செய்யறதுக்கு, தயிர் வடைக்கு வடை செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சிட்டோம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்படி கொஞ்சம் பெருசாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்தோடனே வடை எடுத்துடலாம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் வடையை. பாருங்கள், நான் ஒரு 8 வடை மட்டும் தயிர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சுட்டு எடுத்துருக்கேன். மீதி மாவு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம தயிர் தாளிச்சிக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், கடுகு போட்டுக்கலாம். இப்போ உளுந்து, ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம், இப்போ இதில் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம தயிர் போட்டு நல்லா இப்படி கொஞ்சம் கலக்கிக்கலாம். கட்டி கட்டியாக இருக்கும். கட்டி கட்டியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால நல்லா இப்படி கலக்கிடுவோம். ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த தாளிச்சதை இதில் கொட்டிடுவோம். பாருங்கள், இந்த வடை மேலே இந்த தயிரை நம்ம எடுத்து ஊற்றிடலாம். பாருங்கள், இது நம்ம விசேஷ நாளில் ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா முன்னாடியே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடியே நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா இது நல்லா ஊறிடும். இப்போ தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.